இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஏர் ஃப்ரையர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசால் வடை பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போது இது கூட நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். ஒரு 20-30 புதினா இலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. புதினா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்தோன்னா நமக்கு வடை நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்திருக்க அரை கப் கடலைப்பருப்பில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 15லேருந்து ஒரு 17 வடை கிடைக்கும். இப்போது இதை இந்த மாதிரி தட்டி ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் நம்ம வச்சிடலாம். இந்த சமயத்தில் நம்மளோட ஏர் ஃப்ரையரை 200 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையரில் நம்ம மிடில் ரேக்கில் இதை வச்சு 200 டிகிரி செல்சியஸில் 7 மினிட்ஸ் இதை ஏர் ஃப்ரை பண்ண போகிறோம். 7 நிமிஷம் கழித்து நம்ம இதை வெளியில் எடுத்து நம்ம 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை திரும்பவும் உள்ளே வச்சுட்டு நம்ம 220 டிகிரி செல்சியஸில் 7லேருந்து 8 நிமிஷம் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட மசால் வடை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இது சாப்பிடும் போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு அவுட் சைட் ரொம்ப கிறிஸ்பியாக இல்லை, ஆனால் லைட்டாக கிறிஸ்பியாக இருந்தது. உள்ளே நல்லாவே சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரியே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ட்ரைனஸும் தெரியாது, ஆனால் இதில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. அடுத்ததான் சாக்கோஃபில் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். 25 கிராம் டார்க் சாக்லேட்டும் 25 கிராம் மில்க் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூடான தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் மேலே நம்மளோட பவுலில் வச்சு அதில் சாக்லேட்டை போட்டுருங்க. நல்லா ட்ரையான பவுலில் நம்மளோட சாக்லேட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சாக்லேட் இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாக்லேட்டை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம குக்கி டோ ரெடி பண்ணிக்கலாம். இந்த குக்கி டோ பண்ணுறதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சர் பட்டர். இதை ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சில்கியாக சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 50 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம். வெண்ணெயும் பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் எடுத்திருக்கேன், சர்க்கரையும் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த சர்க்கரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. அடுத்ததாக இது மேலே ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் நம்ம அரை கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது 65 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவை பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த குக்கி டோவோட கலர் ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்றதுனால இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கி டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த குக்கி டோவிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. இதை நம்ம கையிலே எடுத்து நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்போ இதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சாக்லேட்டை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. இதுக்கும் மேலே இதே மாதிரியே ஒரு சின்ன குக்கி டோ எடுத்து மேலே வச்சு நம்ம குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம்.
உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மூடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா குக்கீஸ்லேயும் சாக்லேட்டை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியை நம்ம இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறோம். இதில் குக்கீஸுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 160 டிகிரி செல்சியஸில் இதை வந்து நம்ம 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாக்கோஃபில் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கப் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நல்லா ஒரு க்ளீனான பவுலில் 60 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லோ ஸ்பீடில் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா லைட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரையை போட்டு நம்ம பீட் பண்ணும்போது லோ ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சர்க்கரையெல்லாம் பறக்கும். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரையும் வெண்ணையும் சேர்ந்து நல்லா க்ரீமியாக ஒயிட்டாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை வந்து இந்த வெண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டால் போதும். இப்போது நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவுலேருந்து பாதி மாவை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதிலிருந்தும் பாதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். லோ ஸ்பீடில் வச்சுட்டு இந்த மாவு வந்து இந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் கலந்து கொடுங்க. ஓவர் பீட் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம மீதி வச்சுருந்த மாவையும் பாலையும் சேர்த்து திரும்பவும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்மளோட கப் கேக் மோல்டில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கப் கேக் பேனில் வந்து லைனர் வந்து போட்டுடலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை இதில் ஈவனாக எல்லா கப்லேயும் ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்க்யூவர் வச்சு நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஏர் ஃப்ரையரை 150 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போது மெனுவில் வந்து கேக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் டைமிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 180 இருக்குது. இதை வந்து 150க்கு குறைச்சி வச்சுருங்க. அதே மாதிரியே டைமும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 18 மினிட்ஸ் கொடுத்தா போதும். நான் வந்து பாட்டம் ரேக்கில் தான் நம்மளோட கேக் பேட்டரை வச்சுருக்கேன். இது வந்து அகாரோவில் எலைட் மாடல். இதோட கெப்பாசிட்டி வந்து 14.5 லிட்டர். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ 18 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து கப் கேக் வந்து குக் ஆகிடுச்சா அப்படின்றத ஒரு ஸ்க்யூவரை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கப் கேக் வந்து ஸ்க்யூவரில் எதுவுமே ஒட்டாமல் தான் வந்திருக்கு. கப் கேக்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனால் டாப்பில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டாகவே இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு டாப் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வேணும் அப்படின்னா திரும்பவும் நம்ம கேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கப் கேக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இதுக்கு மேலே வந்து ஒரு ஈரமான துணியை போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி வச்சு நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட் சைட் வந்து கிறிஸ்பி ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கப் கேக்ஸ் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஏர் ஃப்ரையர் கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதிலேருந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவாக நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எக் ஒயிட் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ராத்தியாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் வந்து சேர்த்துக்கலாம்.
1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்து அதை வந்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையை நம்ம 3லேருந்து 4 டைமாக பிரித்து போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து எக் ஒயிட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க மஞ்சக்கரு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ், ஏதோ ஒரு எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வந்து தேவையில்லை. நம்ம நார்மலாக ஹேண்ட் விஸ்கை யூஸ் பண்ணியே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த மிக்சரை எக் ஒயிட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம வந்து கலந்து விடணும். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கட்டி விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 7 இன்ச் ரவுண்ட் கேக் பேன் எடுத்திருக்கேன். அடியில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போது இந்த கேக் பேட்டரை நம்ம இந்த கேக் பேனில் ஊற்றிடலாம். இதை வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கேக் பேட்டரை உள்ளே வைக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஏர் ஃப்ரையரை 5 நிமிஷம் 150 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஓடிஜியில் பேக் பண்ணுறோம் அப்படின்னா 180, 170 அந்த டெம்பரேச்சரில் வந்து பேக் பண்ணுவோம். ஆனால் ஏர் ஃப்ரையரோட ஃபேன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேன் அப்படிங்கிறதுனால 150 டிகிரி செல்சியஸ் வச்சாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர் ஃப்ரையர் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். மிடில் ரேக் அப்படி இல்லைன்னா டாப் ரேக்கில் வச்சிங்க அப்படின்னா நம்மளோட அவுட்டர் சர்ஃபேஸ் ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால பாட்டம் ரேக்கில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த கேக்கை வந்து 150 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேக் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கும். மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் மட்டும் ஒயிட்டாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரௌன் ஆகணும் அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடும். நமக்கு வந்து தேவையான சர்க்கரையை விட அதிகமாக சர்க்கரை போட்டு நீங்கள் ஓவராக பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேக் வந்து ரொம்பவே சூவியாக ரப்பரி டெக்ஸ்சரில் இருக்கும். அதே மாதிரி ஆறி போன பிறகு நமக்கு வந்து ஹார்ட் ஆகும். அதே மாதிரி அதிகமான டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளோட கேக் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். நார்மலாக ஏர் ஃப்ரையரில் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஓடிஜியில் கொடுக்குற டெம்பரேச்சர் வர ஒரு 20லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் கம்மியாகவே கொடுக்கலாம். அதே மாதிரியே டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓடிஜியில் ரெடி ஆகிறத விட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நீங்களே பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச ஏர் ஃப்ரையர் கேக் வந்து சொதப்பிட்டே வந்திருந்தது அப்படின்னா ஒரு டைம் இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த டைமிங் டெம்பரேச்சரில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் மிளகாய் தூளுக்கு பதிலாக நம்மளோட சிக்கன் 65 மசாலா இருந்தது அப்படின்னாலும் அதை கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நான் வந்து இதில் 1 முட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கலந்துட்டு இதில் பாதியை மட்டும் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 முட்டை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 350 கிராம் தான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் இதில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த முட்டை வந்து நீங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஏர் ஃப்ரையரில் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனில் எல்லா பீசஸ்லேயும் இந்த மேரினேஷன் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த கிறிஸ்பர் ட்ரேயில் வந்து போட்டு நம்ம வந்து ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
சிக்கன் வந்து ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் பக்கத்தில் தனித்தனியாக கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிடில் ரேக்கில் வச்சுட்டு சிக்கன் அப்படின்ற மெனுவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 220 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். 190 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். டைமையும் வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் குக்காகி வந்த பிறகு இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பிட்டு திரும்பவும் நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் வச்சு 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய சிக்கனையும் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா குக் ஆகி வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம பிளெண்டரில் சேர்த்துடலாம். சிக்கனில் ஏதாவது எக்ஸஸாக தண்ணி இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா இருத்துட்டு இந்த பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மிக்சடு ஹெர்ப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு, பிரெட் க்ரம்ஸு, முட்டையெல்லாம் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பிரெட் க்ரம்ஸ் கூட நம்ம 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெறும் ப்ளைனாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவுட் சைட் கோட்டிங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன்லேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார வந்து நம்ம சீஸை வச்சுட்டு இந்த சீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நான் மைதா மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்து வச்ச பிறகு இதை முட்டையில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் எல்லாமே ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் வந்து போட்டுடலாம். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையரில் நம்மளோட சிக்கனை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ மெனுவில் வந்து சிக்கனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா டாப் ஹீட்டிங்கில் மட்டும் ரோட்டி சரியும் ஆனில் இருக்கும். நம்ம வந்து சிக்கன் நக்கெட்ஸ் தான் பண்ண போகிறோம், ஃபுல் சிக்கன் பண்ண போகிறதில்ல. அதனால ரோட்டி சரியாக ஆஃப் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் ரெண்டுமே வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது 190 டிகிரி செல்சியஸில் நம்ம ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு இதில் வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம திரும்பவும் உள்ளே வச்சுட்டு மெனுவில் சிக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரோட்டிசரி ஆஃப் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் ரெண்டுமே ஆன் கொடுத்துக்கோங்க. டெம்பரேச்சரில் 190 டிகிரி செல்சியஸில் இதை வந்து நம்ம 4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். செகண்ட் டைம் நம்ம 4 நிமிஷம் ஏர் ஃப்ரையருக்குள்ளே வைக்கும் போது நம்ம வந்து மிடில் ரேக்கில் இல்லாமல் டாப் ரேக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் நக்கெட்ஸும் ரெடியாக இருக்குது. ஏர் ஃப்ரையரில் நம்ம உள்ளே வச்சுருக்க சிக்கனையும் வெளியில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஏர் ஃப்ரை பண்ணது. ஆயிலில் நான் டீப் ஃப்ரை பண்ணதில் உள்ளே வந்து சீஸ் வைக்கல, ஆனால் ஏர் ஃப்ரையரில் பண்ணதில் வந்து சீஸ் வச்சுருக்கேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணது வந்து நல்ல ஒரு டார்க் கோல்டன் கலர் வந்திருக்கு, ஆனால் ஏர் ஃப்ரையரில் பண்ணது வந்து லைட் கோல்டன் தான் வந்திருக்கு. ஆனால் ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணியிருந்ததுனால நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்து ஏர் ஃப்ரையரில் பொரிச்சதுலேயுமே இருந்தது. எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளார ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஏர் ஃப்ரை பண்ணது வந்து நமக்கு ஒரு 9 மினிட்ஸ் டைம் எடுத்தது. அதே மாதிரியே நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கரிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நம்ம எண்ணெயில் குக் பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சர் டைமிங்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இதே ஏர் ஃப்ரையரில் வைக்கும் போது நம்ம ப்ரிசைஸ்டாக டெம்பரேச்சர் டைமிங்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும்.
டெக்ஸ்சர் வைஸ் பார்க்கும்போதே எனக்கு ஏர் ஃப்ரை பண்ணதும் நல்லா இருந்தது, டீப் ஃப்ரை பண்ணதும் நல்லா இருந்தது. ஏர் ஃப்ரையரில் நமக்கு டைம் தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்குது, மற்றபடி அதில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாக்கோ சிப் குக்கீஸ்க்கு பட்டர் அப்படியேவும் சேர்க்கலாம். சப்போஸ் நம்மளோட பட்டரில் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளோட குக்கீஸ் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெண்ணெயை மெல்ட் பண்ணி சேர்க்கும் போது நம்மளோட குக்கீஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா இன்டென்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போது இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. இந்த நெய் வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து இதில் 50 கிராம் சர்க்கரை, 50 கிராம் நாட்டு சர்க்கரை, இது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா நெய்யோடு கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து நெய்யோடு நல்லா கலந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பாதியை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் எதுவுமே தேவையில்லை, நமக்கு வந்து ஒரு ஸ்பேச்சுலா மட்டும் போதும். இந்த பாதி அளவுக்கு முட்டையை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது வந்து 80 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குக்கீஸில் பேக்கிங் பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, பேக்கிங் சோடா தான் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போது இந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு வந்து இந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கி டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான சாக்கோ சிப்ஸை வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட் அ டைமில் 4 குக்கீஸ் தான் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்கூப் அளவுக்கு எடுத்து வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை விட சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா இதை விட சின்ன சைஸாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஏர் ஃப்ரையரை 160 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட குக்கியை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து 160 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக இருக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால ஒரு 1/2 மணி நேரம் இதை வந்து ஆற வச்சுருங்க. இதை வந்து நான் கூலிங் ரேக்கில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டியான சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவுட் சைடில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ஒண்டர் கேக் ஸ்டைலில் ஒரு ஃப்ரூட் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒண்டர் கேக் மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுனால அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் பேன் தான் எடுத்திருக்கேன். இந்த பேனோட சைஸ் பார்த்திங்கன்னா இதோட நீளம் வந்து 5 இன்ச் இருக்குது, அகலம் வந்து 2 இன்ச் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு கடைகளில் நம்ம வாங்கும்போது ஒண்டர் கேக் என்ன சைஸில் இருக்குமோ அதே சைஸில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கேக் பேன் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேனை வந்து பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டு இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளார வந்து எல்லா பக்கமும் ஃப்ளார் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து மைதா மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா மாவில் கோட் பண்ணலை அப்படின்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே பாட்டமில் போய் தங்கிடும். இப்போ வந்து ரொம்ப லைட்டாக கோட் ஆன மாதிரி இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சமாக ஃப்ளார் எடுத்து நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. யாரெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒண்டர் கேக் அடம்பிடிச்சி வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே ஒண்டர் கேக்கோட ஆட் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு பவுலில் சலாடை வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 50 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருங்க. இதோட கேக்கோட சைஸே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. அதாவது குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே கம்மியான அளவில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் 25 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா அன்சால்ட்டட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 1 நிமிஷம் பீட் பண்ண பிறகு இது கூட 40 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையும் பட்டரையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் வந்து நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை இருந்தாலே போதும். முட்டை வந்து இந்த பட்டரோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணால் போதும். இது கூட இப்போ நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நான் ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மில்க் மட்டும் இருந்தாலே போதும். 1 டேபிள் ஸ்பூன் மில்க்கு கூட 1 டீஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஒரு ஸ்பாச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ண பிறகு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாவு போட்டு கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக மாறும். அந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதை வந்து ஜஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கடைசியாக இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கேக் டின்னில் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த கேக் டின்னை நல்லா ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு நம்மளோட ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். நான் வந்து இந்த ஏர் ஃப்ரையரை ஏற்கனவே 160 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையரில் இதை பாட்டம் ரேக்கில் வச்சுக்கோங்க. 160 டிகிரி செல்சியஸில் இந்த கேக்கை நம்ம 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டியான டூட்டி ஃப்ரூட்டி கேக் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்லெட். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் வந்து நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே நம்ம 2 பெரிய சைஸ் கேரட்டு அப்புறமேட்டு 10 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இந்த கேரட்டையும் பீன்ஸையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போது இதை வந்து நம்ம நல்லா ஆறின பிறகு கட்லெட் ஷேப்புக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தின்னான பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை இந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸை இந்த கட்லெட்டில் ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஏர் ஃப்ரையர் பாஸ்கெட்டில் வந்து வச்சுருங்க. இதே மாதிரியே நான் எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி இந்த பாஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையருக்குள்ளார வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிவிட்டு
மெனுவில் வந்து வெஜிடபிள்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸும் டைமிங் வந்து 12 மினிட்ஸும் காட்டுது. நான் வந்து இதோட டெம்பரேச்சரை மட்டும் 200 டிகிரி செல்சியஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 6 மினிட்ஸுக்கு அப்புறமேட்டு இந்த ஏர் ஃப்ரையரை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த கட்லெட் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி வச்சு திரும்பவும் ஒரு 6 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஏர் ஃப்ரையரில் நம்ம ரெடி பண்ணியிருக்க கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம தேங்காய் பன் எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பன் பண்ணுறதுக்கு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 1/4 கப் வெதுவெதுப்பான பாலில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்மளோட ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கணும். சப்போஸ் பொங்கி வரல அப்படின்னா பால் வந்து அதிகமான ஹீட்டில் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஈஸ்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகியிருந்திருக்கணும். அடுத்ததான் ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். நார்மலாக 1 கப் மைதா மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம். ஸோ 1/4 கப், அதுக்கு மேலே அந்த 1/4 கப்பில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு இதை வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்குது. இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். உங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்ச பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை திரும்பவும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா பிசைஞ்சோன்னா மாவு வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாவை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த மாவு வந்து 2 மடங்காக நல்லா உப்பி வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பன்னுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா 2 மீடியம் சைஸ் தேங்காய் பன் வந்து செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இதை வந்து நல்லா பஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை நம்ம திரும்பவும் பிசைஞ்சிக்கலாம். கீழே வந்து லைட்டாக மாவு தூவி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி 2 தேங்காய் பன் பண்ணுறதுனால இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து நார்மலாக ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தி சைஸுக்கு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்மளோட தேங்காய் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுருங்க. நம்ம இந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து சென்டரில் வச்சு திரும்பவும் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். மேலே வந்து எந்த விதமான ஹோல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம திரும்பவும் தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்ச பிறகு இதை வந்து நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை திரும்பவும் நம்ம செகண்ட் டைம் ப்ரூஃப் பண்ணணும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழித்து இது இன்னும் கொஞ்சம் கூட உப்பி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு இதுக்கு மேலே நம்ம லைட்டாக எக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக் வாஷ் பண்ணுறதுனால நமக்கு வந்து டாப் நல்லா ப்ரௌன் ஆகி கிடைக்கும். இப்போது இதை வந்து நம்மளோட ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். நான் ஏர் ஃப்ரையரில் மிடில் ரேக்கில் வச்சுருக்கேன். 170 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையரில் நம்ம வந்து இதை உள்ளே வச்சுட்டு 170 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 18 நிமிஷம் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு 170 டிகிரி செல்சியஸில் நான் பேக் பண்ணேன். அடுத்த ஒரு 8 நிமிஷம் 160 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட தேங்காய் பன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி இது நல்லா 1 மணி நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு மெத்தடில் தேங்காய் பன் பண்ணுறதுக்கு இந்த மாவை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொன்றையும் அதே போல் தேய்ச்சி மேலே வந்து கவர் பண்ணிக்கோங்க. இப்போது இதை லைட்டாக இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி சுருட்டி விடுங்க. இந்த மாதிரி ஓரங்கள் ஃபுல்லாக பண்ணும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதையுமே நம்ம பார்த்திங்கன்னா 170 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 18 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தேங்காய் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த எல்லா ரெசிபீஸையும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.